இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கொய்யா மரத்துல 3 கொய்யா வந்து சூப்பரா காய்ச்சிருக்கு. ஸோ கொய்யா மரத்துல கொய்யா மட்டும் எப்படி காய்க்குது? ஆனா நம்ம செம்பருத்தி செடியில ஏன் செம்பருத்தி பூ மட்டும் பூக்க மாட்டேங்குது? அப்படின்ற ஒரு சிமிலாரிட்டி டிஃப்ரென்டேஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஸோ ஆனா அந்த வீடியோ மேக் பண்றதுக்கும் இப்ப எனக்கு டைம் இல்ல. ஜஸ்ட் நம்ம இப்போ அந்த கொய்யாவ மட்டும் ஹார்வெஸ்டிங் பண்ண போறோம். அப்புறம் நம்மளோட செம்பருத்தி செடியோட அப்டேட்டும் பார்க்கலாம் வாங்க. ஸோ செம்பருத்தி செடி பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 இலை வந்து மஞ்சள் கலர் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான தீர்வு வந்து எனக்கு தெரியும், எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இதுக்கான சொல்யூஷன் தான் என்னால் கொடுக்க முடியல, டைமிங் இல்லைன்றதுனால. பட் ஆனால் இதுக்கான தீர்வும் இந்த சாட்டர்டே சண்டேல நம்ம காண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி ஊற வச்ச தண்ணி, கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் காய்கறி அலசும் போது இந்த தண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதில் என்ன சத்து இருக்குன்றதுலையும் நான் தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா காய்கறி ஊற வச்ச தண்ணி, கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் காய்கறி அலசும் போது இந்த தண்ணி இது பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதில் என்ன சத்து இருக்குன்றதுலையும் நான் தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம கொய்யா ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் வாங்க. கொய்யா மரத்தாங்க இங்கே இருக்கு, கிட்ட வா. இங்கே ஆல்ரெடி இது ஒன்று கடிச்சு வச்சிருக்கு, தெரியுதா? இது இங்கே ஆல்ரெடி ஏதோ கடிச்சு வச்சிருக்கு. இந்த மாதிரி கடிச்சு வச்சிருக்கு அப்படின்னா அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருங்க. ஏன்னா இது ஆல்ரெடி ஏதோ பூச்சி, ஏன்னா சொல்ல முடியாது, பாம்பு கூட கடிச்சிருக்கலாம், இல்லை அணில் கூட கடிச்சிருக்கலாம். அதனால் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம. இதே மாதிரி வேறு எதனா இருக்கான்னு பார்க்கலாம். பின்னாடியே 2 இருக்குது, ஆனால் அது இன்னும் காய்க்கல சரியா, ஆனால் காயாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஹார்வெஸ்டிங் இப்போ பண்ண முடியாது போலயே. வேறு அதுவும் ஒன்று இருக்குது, அதுவும் ஆனால் அதுவும் கடிச்சு வச்சிருக்கு. காமி, அது ஒன்று இருக்குது பாருங்கள், ஆனால் அதுவும் கடிச்சு வச்சிருக்கு.